குட் பை என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக அங்கிருந்து சென்றார். பல வருடங்களாக அவன் மனதை வருத்திக் கொண்டிருந்த வழிகள்தான் இன்று வார்த்தைகளாக வெளிப்பட்டது. அவன் தன் பார்வையை விட்டு மறைவதை பார்த்து நந்தினி மண்டியிட்டு அழ ஆரம்பித்து விட்டார். அவள் முகத்தில் சில ரூபாய் நோட்டுகள் ஒட்டி இருந்தது. அங்கிருக்கும் பணம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கலாம். ஆனால் இன்று அவளுக்கு அந்த பணத்தின் மீது இருந்த மோகம் மறைந்து விட்டது. என்று தன் வாழ்க்கையில் சிவாவை டிவோர்ஸ் பண்ணி மிகப்பெரிய தவறு செய்து விட்டதாக நினைத்து அழுதார். தாத்தா தனக்காக சரியான வாழ்க்கையை தான் அமைத்து கொடுத்திருந்தார். அது அவளுக்கு தான் புரியவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டார். ரேகாவும் பாட்டியும் அவளுக்கு அருகில் வந்து ஆதரவாக தோளில் கை வைத்தார்கள். ஆனால் நந்தினியால் அவ்வளவு ஈஸியாக ரெக்கவர் ஆக முடியவில்லை. சிவா தூக்கி எறிந்த நோட்டிகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அங்கிருந்து வெளியேறிய சிவா காரில் வேகமாக சென்று கொண்டிருந்தார். அதே நேரம் சிட்டியின் அவுட்டர் ஏரியாவில் ஒரு விலை உயர்ந்த ஃபார்ம் ஹவுஸில் விக்ரம் கோபத்தோடு அமர்ந்திருந்தார். ரிஷியின் அடியாட்கள் அவனுக்கு எதிரே நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரம் அவர்களை பார்த்து கர்ஜிக்கும் குரலில், ஒரே ஒருத்தன் வந்து உங்க எல்லாரையும் அடிச்சிருக்கான். அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இத்தனை பேர் தடிமாடு மாதிரி இருக்கீங்கல்ல, உங்க ஒருத்தனால கூடவா அவனை அடிக்க முடியல? இந்த பதில சொல்லதான் நான் உங்களுக்கு காசு கொடுத்தனா என்று கத்தினான். அதில் ஒருவன் தடுமாற்றமான குரலில், கோவப்படாதீங்க பாஸ், அவன் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. எங்க தலைவரோட காலையே உடைச்சிட்டான், நட்டிய கூட அடிச்சு போட்டுட்டான். 2 பேருமே இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க என்றான். விக்ரம் கோவமாக டேபிள் மீது இருந்த கண்ணாடியை எடுத்து சுவரில் ஓங்கி வீசினான். அது அவனுடைய கோபத்தின் அளவை காட்டுவது போல தூள் தூளாக உடைந்து நொறுங்கியது. ஏய் சிவா, நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டு என் வேலையை கெடுத்துட்ட. இனிமே தாண்டா நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்க போற. நான் உன்னை என்ன செய்யறேன்னு பாரு என்று கத்தினான். பிறகு தன்னுடைய அடியாள் ஒருவனிடம், அவன் அவசரப்பட்டு என்ன பகைச்சுக்கிட்டான், ஏண்டா இவனை பகைச்சுக்கிட்டோம்னு வருத்தப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி ஒரு நிமிஷம் கூட அவன் நிம்மதியா இருக்க முடியாது. என் காலை பிடிச்சு என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சி கதறணும். நான் சொன்னதை செய் என்றான். அதை புரிந்து கொண்ட அடியால், பாஸ் பிளான் பக்காவா இருக்கு, அது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னா சிவா தானா உங்களை தேடி வருவான் என்றான். பிரில்லியன்ட், நவ் தி கேம் பிகின்ஸ் என்று சொல்லிவிட்டு வில்லத்தனமாக சிரிக்க, அதே நேரம் வெறிச்சோடிய சாலையில் சிவா தன்னுடைய காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தார். வீட்டில் அவந்திகா தனியாக இருப்பாள். புறப்படுவதற்கு முன் அவளிடம் எதுவும் சொல்லவில்லை. சீக்கிரமாக அவளை நேரில் போய் சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன் காரை வேகமாக ஓட்டினான். அப்போது அவனுடைய ஹெட்லைட் ஒரு பழைய மூடப்பட்ட வேர்ஹவுஸ் மீது விழுந்தது. அங்கே அவன் எதையோ வித்தியாசமாக கவனித்தான். அதை பார்த்தவுடன் அவனுடைய பார்வை சுருங்கியது. யாரோ அவனை வாட்ச் பண்ணி கொண்டிருப்பது போல் உணர்ந்தவன் காரை ஸ்லோவாக்கி அந்த இடத்தை உற்று பார்த்தான். அந்த இடம் அமைதியாக இருந்தாலும் அங்கு ஏதோ தவறாக இருப்பது போல் தெரிந்தது. சிவா கவனமாக பார்த்தான். அப்போது திடீரென வேகமாக ஒரு நிழல் உருவம் அங்கிருந்து நகர ஆரம்பித்தது. அதை பார்த்த சிவா காரை ஓரிடத்தில் பார்க் பண்ணிவிட்டு மெதுவாக இறங்கினான். நிழல் உருவம் நகர்ந்த திசையில் மெதுவாக சென்றான். அவன் கைகள் ஜாக்கெட்டுக்குள் இருந்த ஒரு கத்தியை நோக்கி நகர்ந்தது. அப்போது என்ற சத்தம் கேட்க அவன் சத்தம் வந்த இடத்தை பார்த்தான். அப்போது அவன் பார்வை தரையில் கிடந்த ஒரு பொருள் மீது விழுந்தது. அது ஒரு செல்போன் போல இருந்தது. அதன் ஸ்கிரீனில் கவுண்டவுன் டைமர் ஓடிக்கொண்டிருந்தது. அது 4, 3 என்று குறைந்து கொண்டே இருந்தது. பின் அது ஒன்றை தொடப்போகும் நேரத்தில் சிவா சட்டென தூரமாக எகிரி குதித்து தரையில் விழுந்து விட்டார். அடுத்த கணமே அது வெடித்து சிதறியது. அந்த இடமே அதிர்ந்தது. அந்த நெருப்புக்கும் புகைக்கும் நடுவில் ஒரு மர்ம உருவம் தூரத்தில் இருந்து அவனையே பார்த்து கொண்டிருந்தது. நந்தினியின் வீட்டிலிருந்து வெளியேறிய பிறகு சிவாவின் கார் ஒரு எம்டி ரோட்டில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது தர்மா குரூப்ஸுக்கு சொந்தமான பழைய வேர்ஹவுஸ் ஒன்றை கிராஸ் பண்ணும் போது அவனுடைய பார்வை வேர்ஹவுஸ் மீது விழுந்தது. அங்கு ஏதோ தவறாக இருப்பது போல அவனுடைய இன்ஸ்டிங் சொல்ல காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். அவன் துளியும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென வேர்ஹவுஸில் பாம்பு வெடித்தது. வேர்ஹவுஸ் முழுக்க தீப்பிடித்து எரிய ஆரம்பித்து விட்டது. சிவா அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அந்த வேர்ஹவுஸ் சில மாதங்களுக்கு முன்பு வரை சிவாவுக்கு சொந்தமானதாகத்தான் இருந்தது. ஆனால் அதை ஒரு மாதத்துக்கு முன்புதான் வேறு ஒருவருக்கு விற்றிருந்தான்.
ஆனால் சிவாவின் மனதில் இந்த பாம் பிளாஸ்டுக்கும் தனக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக தோன்றியது. அதனால் பிளாஸ்டுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தான். அப்போது அந்த புகைக்கு நடுவில் சந்தேகப்படும்படியாக சில நிழல் உருவங்கள் அசைவதை பார்த்தான். அவர்கள் யார்? அந்த பயங்கரமான நெருப்புக்குள் அவர்களுக்கு என்ன வேலை என்று யோசித்த சிவா இன்னும் உன்னிப்பாக கவனித்தான். அங்கே தர்மா குரூப்ஸ் என்ற பெயர் பலகைக்கு எதிரில் ஒரு உருவம் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். நெருப்பின் வெளிச்சத்தில் அந்த நிழல் உருவத்தின் முகத்தை பார்த்தான். அது வேறு யாரும் அல்ல, விக்ரம் சந்திரன் தான் அங்கே நின்று கொண்டிருந்தான். அவன் அந்த நேம் போர்டை பார்த்தபடி வஞ்சகமாக சிரித்துக் கொண்டே தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை வெளியில் எடுத்தான். அங்கே எரிந்து கொண்டிருந்த நெருப்பில் அதை ஸ்டைலாக பற்ற வைத்தான். சிகரெட் புகையை நேம் போர்டு மீது ஊதிவிட்டு, ஏய் சிவா, இவ்ளோ காஸ்ட்லி நெருப்புல நான் சிகரெட் பத்த வைப்பேன்னு நானே நினைச்சதில்லடா, தேங்க்யூ வெரி மச் என்று வஞ்சகமாக கூறினான். அவன் முகத்தில் நெருப்பின் ரிஃப்ளெக்ஷன் விழுந்து அவன் முகம் தகதகவென ஜொலித்தது. அது அவனுடைய கோபத்தை இன்னும் கிளியராக ரிஃப்ளெக்ட் செய்தது. அவனை பார்த்த சிவா இந்த பிளாஸ்டுக்கு பின்னால் விக்ரம் தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். ஆனால் விக்ரம் தனியாக இதை செய்திருக்க முடியாது. அதனால் மேலும் அந்த இடத்தை நோட்டம் போட அப்போது திடீரென மற்றொரு இடத்தில் பாம் வெடித்தது. சிவா பாம் வெடித்த இடத்தை பார்த்தான். வேர்ஹவுஸுக்கு பின்னால் இருந்த சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த சிவா பதறிவிட்டான். ஏனென்றால் அங்குதான் சர்வன்ட்ஸ் எல்லோரும் ஃபேமிலியோடு தங்கி இருப்பார்கள். மை காட், சர்வன்ட் குவார்ட்டர்ஸ்ல இருக்கவங்க யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது என்று நினைத்துக் கொண்டே புகைக்குள் நுழைந்து சர்வன்ட் குவார்ட்டர்ஸை நோக்கி வேகமாக ஓடினார். ஃபயர் சர்வீஸுக்கு சொன்னாலும் அவர்கள் வருவதற்கு நேரமாகிவிடும். அதனால் உடனே ஏதாவது செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். அவன் சர்வன்ட் குவார்ட்டர்ஸை நெருங்கும் போது சில நபர்கள் ஓடுவது போன்ற ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டது. அதை கேட்கும் போது சிவாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. வேர்ஹவுஸில் நடந்த பாம் பிளாஸ்டை பற்றி எந்த ஆதாரத்தையும் விட்டு வைக்க கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் சர்வன்ட் குவார்ட்டர்ஸுக்கும் சேர்த்து பாம் வைத்திருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டார். அந்த இடத்தையே கூண்டோடு அழிக்க வேண்டும் என்றுதான் அப்படியெல்லாம் செய்திருந்தார்கள். சிவா புத்திசாலித்தனமாக செயல்பட்டான். அவனுக்கு அந்த வேர்ஹவுஸின் ஒவ்வொரு மூலை முடுக்கும் நன்றாக தெரியும். திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் அதை எப்படி அணைக்க வேண்டும் என்றும் அவனுக்கு தெரியும். அதை நினைத்துக்கொண்டே அவன் ஒரு மூலையை நோக்கி ஓடினான். அங்கே ஒரு பழைய பைப்லைன் இருந்தது. பல வருடங்களுக்கு முன் அவன்தான் அதை இன்ஸ்டால் பண்ணி இருந்தான். ஆனால் அது இப்போது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிறதா இல்லையா என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரம் அவனுக்கு யோசிக்கவும் நேரமில்லை. அதனால் ஒரு முறை ட்ரை செய்து பார்த்து விடலாம் என்று நினைத்தவன் ஒரு செகண்ட் கூட தாமதிக்காமல் அந்த பைப்பின் நாபை வேகமாக திறந்தான். பைப்பில் இருந்து ஜெட் வேகத்தில் தண்ணீர் வெளியேற ஆரம்பித்தது. அது சர்வன்ட் குவார்ட்டர்ஸின் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை ஓரளவுக்கு அணைத்தது. சில நிமிடங்களிலேயே அந்த இடம் அணைய ஆரம்பித்தது. ஆனால் அது பத்தாது. சீக்கிரமாக வேறு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்த சிவா வேர்ஹவுஸுக்கு அருகில் இருக்கும் வாட்டர் டேங்கை நோக்கி சென்றான். அவனுடைய கோபம் இப்போது முழுக்க முழுக்க விக்ரம் மீதுதான் இருந்தது. தன்னை பழிவாங்குவதற்காக அப்பாவி மக்களை அழிக்க நினைப்பது சிவாவுக்கு துளியும் பிடிக்கவில்லை. ஒரு ஆர்மி மேனாக இந்தியாவையே காப்பாற்றும் பொறுப்பில் இருந்த சிவாவால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மிஸ்டர் விக்ரம் சந்திரன், இதெல்லாம் உங்க வேலைதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை ஜெயிக்கிறதுக்காக நீங்க இப்படி ஒரு டர்ட்டி கேம் ஆடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும் என்று நினைத்த சிவா ஏணியில் ஏறி வாட்டர் டேங்கின் உச்சிக்கு சென்றார். அங்கு நின்று பார்க்க சுற்றி எங்கும் நெருப்பும் புகையுமாக இருந்தது. ஒரு பக்கம் வேர்ஹவுஸ், மற்றொரு பக்கம் சர்வன்ட் குவார்ட்டர்ஸ். சிவா தன்னுடைய சக்தியை ஒன்று திரட்டி ஒரு நாபை திறக்க தண்ணீர் அங்கிருந்து மழை போல பொழிய ஆரம்பித்தது. இதனால் சர்வன்ட் குவார்ட்டர்ஸ் தீயில் இருந்து முழுவதுமாக காப்பாற்றப்பட்டது. எப்படியோ அவர்களை காப்பாற்றிவிட்டோம் என்ற நிம்மதியோடு நின்று கொண்டிருந்தார். ஆனால் இன்னும் பிரச்சனை முழுதாக முடியவில்லை. வாட்டர் டேங்க் மீது நின்று கொண்டிருந்த சிவா கீழே இன்னொரு பயங்கரமான காட்சியை பார்த்தார். விக்ரமின் அடியாட்களில் சிலர் சர்வன்ட் குவார்ட்டர்ஸில் இருந்த ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துக்கொண்டு பார்க்கிங் ஷெட்டுக்குள் சென்று கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணின் அலறல் சத்தம் நீரின் சத்தத்தில் மங்கி மறைந்து பார்க்கும் போதே சிவாவால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. சிவா பேண்ட் பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை மறைக்கும்படி கட்டிக்கொண்டார். அந்த பெண் அவர்களிடம் தன்னை விட்டுவிடும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவளை பார்த்து கிண்டல் செய்து சிரித்தார்கள். அவர்கள் எல்லோரும் போதையில் இருந்தார்கள். கண்களில் துளியும் இரக்கத்திற்கான அறிகுறி கூட இல்லை. கத்து கத்து, எவ்வளோ வேணாலும் கத்து, ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னை காப்பாத்த இங்க எவனும் வரமாட்டான். உன்னோட பேரண்ட்ஸ் இந்நேரம் நெருப்புல எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க.
இனிமே உனக்கு இங்க யாரும் இல்ல. பேசாம எங்க கூட வா. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.